வணக்கம். இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரக்கூடிய விறுவிறுப்பான தொகுப்பு. முதல் செய்தியாக, பத்திரப்பதிவை எளிதாக்க புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு செல்லாமல் பொதுமக்கள் வீட்டிலிருந்தே பத்திரப்பதிவு செய்யும் ஆன்லைன் சேவை திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஸ்டார் 3.0 எனும் இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்தார். இதன் மூலம் பொதுமக்கள் தாங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே பத்திரப்பதிவு, திருமண பதிவுகள், கடன் ஆவணங்கள், கட்டுமானம் தொடர்பான ஆவணங்கள் மற்றும் அது சார்ந்த இதர பதிவுகளை ஆன்லைனில் செய்யலாம். இதனால் அதிக கால விரயம், அதிகாரிகளின் நேரடி தலையீடு உள்ளிட்ட சிக்கல்கள் இனி இருக்காது. ஸ்டார் 3.0 திட்டத்தின் கீழ் வீடு, நிலம், மனைகள் தொடர்பான பத்திரங்களை பதிவு செய்தல், பத்திரத்தின் சான்று நகல் பெறுதல், வங்கிக் கடன் ஆவணங்களை பதிவு செய்தல் உள்ளிட்டவற்றை ஆன்லைனில் பதிவு செய்யலாம். மேலும் விற்பனை ஒப்பந்தம், பொது அதிகார பத்திரம், திருமண பதிவு மற்றும் சான்றிதழ் பெறுதல், சொத்து வழிகாட்டி மதிப்பு கணக்கீடு உள்ளிட்ட சேவைகளும் இனி ஆன்லைனில் கிடைக்கும். ஆன்லைனில் முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் செலுத்தல், QR கோட் மூலம் ஆவண சரிபார்ப்பு, குத்தகை மற்றும் வாடகை ஒப்பந்த பதிவு உள்ளிட்ட 18 திட்டங்களில் பலன் பெறலாம் என அரசு தெரிவித்துள்ளது. குடியரசு தின தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் இருந்து இன்று சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. நாட்டின் 77வது குடியரசு தினம் வரும் திங்கட்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. அதற்கு முன்பாக வார இறுதி நாட்களையும் சேர்த்து 3 நாட்கள் தொடர் விடுமுறை வருகிறது. இதை முன்னிட்டு சென்னை உள்ளிட்ட நகரங்களில் வசிக்கும் மக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல வசதியாக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, நெல்லை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோவை, சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு இன்று 550 பேருந்துகளும் நாளை 405 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு இன்று 100 பேருந்துகளும் நாளை 90 பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. மாதவரத்திலிருந்து இன்றும் நாளையும் 24 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதேபோன்று பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு மற்றும் கோவை ஆகிய நகரங்களில் இருந்து பல்வேறு இடங்களுக்கும் 200 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. வரும் திங்கட்கிழமை அன்று பல்வேறு ஊர்களில் இருந்து சென்னைக்கு 800 சிறப்பு பேருந்துகளும், திருப்பூர், பெங்களூரு மற்றும் கோவை ஆகிய இடங்களுக்கு 250 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. எனவே தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு முன்பதிவு செய்து பயணிக்கும்படி போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தியுள்ளது. அடுத்த ஆண்டு நடத்தப்பட உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது பொதுமக்களிடம் 33 வகையான கேள்விகள் கேட்கப்பட இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 2011க்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி 2 கட்டங்களாக நடத்தப்பட உள்ளன. முதல் கட்டம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நடைபெறும். இந்நிலையில் கணக்கெடுப்பின் போது மக்களிடம் கேட்கப்பட உள்ள 33 கேள்விகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. வீட்டின் சுவர், கூரை, தரை கட்டுவதற்கு என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தப்பட்டன, வீட்டில் எத்தனை குடும்பங்கள் வசிக்கின்றன, வீட்டின் உரிமை நிலை என்ன, வீட்டில் எத்தனை பேர் உள்ளனர், அவர்கள் வசிக்க எத்தனை அறைகள் உள்ளன, குடும்பத்தில் எத்தனை திருமணமான தம்பதிகள் உள்ளனர் ஆகிய கேள்விகள் இடம்பெற்றுள்ளன. குடிநீரை பொறுத்தவரை போர்வெல், கிணறு அல்லது பிற ஆதாரங்கள் மூலமாக வழங்கப்படுகிறதா, மின்சாரத்தின் வகை, கழிவறை உள்ளதா, குளியலறை உள்ளதா, சமையலுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய முக்கிய எரிபொருள் எது போன்ற கேள்விகள் உள்ளன. வீட்டில் ரேடியோ அல்லது தொலைக்காட்சி உள்ளதா, இன்டர்நெட் இணைப்பு உள்ளதா மற்றும் மடிக்கணினிகள், கணினிகள் எண்ணிக்கையும் கேட்கப்படும். வீட்டில் உள்ள லேண்ட்லைன் தொலைபேசிகள், மொபைல் போன்கள் மற்றும் ஸ்மார்ட் போன்கள் பற்றிய தரவுகளும் சேகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று அதிகாலை மழை தூறிய நிலையில் தமிழ்நாட்டில் மீண்டும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வரும் 25ஆம் தேதி தமிழ்நாட்டில் 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் கடலோர தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 25ஆம் தேதி திருச்சி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 28ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமையன்று குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் வானிலை மையம் அறிவித்துள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் NDA பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி தலைமையில் வெள்ளியன்று பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. மாலை 3 மணிக்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடியுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். இந்நிலையில் மேடையில் வைக்கப்பட்ட பேனரில் மாம்பழம் சின்னம் இடம்பெற்றிருப்பதும், தலைவர்களின் படங்கள் வரிசையில் பிரேமலதா, OPS படங்கள் இடம்பெறாததும் கவனம் பெற்றுள்ளது. இந்நிலையில் மாநாட்டிற்காக 1,20,20,000க்கும் மேற்பட்ட நாற்காலிகள்
போடப்பட உள்ளன. பாதுகாப்பு ஏற்பாடுகள் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராக்கர் தலைமையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 7 அடுக்கு பாதுகாப்புடன் 3500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். பாதுகாப்பு ஒத்திகையும் நடைபெற்றது. இதனிடையே பிரதமரின் வருகையை முன்னிட்டு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து திண்டிவனம் நோக்கி செல்லும் வாகனங்கள் வண்டலூர், கேளம்பாக்கம், மாமல்லபுரம், மரக்காணம் வழியாக ஜிஎஸ்டி சாலையை அடையலாம் என்றும், திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் வாகனங்கள் உளுந்தூர்பேட்டை, மடப்பட்டு வழியாக வந்தவாசி, காஞ்சிபுரம், கீழம்பி, புறவடி சாலை வழியாக பயணிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுராந்தகத்தில் காங்கிரசார் தீப்பந்தம் ஏந்தி போராட்டம் நடத்திய காட்சிகள் தான் இவை. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இன்று நடைபெற உள்ளது. இந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார். இந்நிலையில் பிரதமர் மோடி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுராந்தகத்தில் காங்கிரஸ் முன்னாள் எம்பி விஸ்வநாதன் தலைமையில் அக்கட்சியினர் தீப்பந்தம் ஏந்தி போராடினர். அப்போது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் காந்தி பெயர் நீக்கத்தை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தொடர்ந்து தீப்பந்தம் ஏந்தி போராடிய காங்கிரசாரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதற்கிடையே பிரதமர் மோடி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இன்று கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழக காங்கிரஸ் எஸ்சி துறை துணைத் தலைவர் ரஞ்சன்குமார், திரவியம், டெல்லி பாபு உள்ளிட்ட நிர்வாகிகள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். அரசு ஊழியர்களின் 99% கோரிக்கைகளை நிறைவேற்றியிருப்பதாக கூறிய முதலமைச்சர் அதிமுகவை போன்று எஸ்மா சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி கொடுத்துள்ளார். சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தில் அரசு ஊழியர்களின் போராட்டம் குறித்து அதிமுக உறுப்பினர்கள் குரல் எழுப்பினர். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து போராடுவது அவர்களின் உரிமை என்று கூறினார். 23 ஆண்டுகால பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைத்திருக்கிறோம். தீர்த்து வைத்தவுடன் அந்த அரசு ஊழியர் சங்கத்தை சார்ந்து இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாம் கோட்டையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அறைக்கு இதுவரை வரலாற்று இல்லாத அளவிற்கு கோட்டை முதலமைச்சர் அறைக்குள்ளே எனக்கு இனிப்பு ஊட்டியது, நான் அவர்களுக்கு இனிப்பு ஊட்டிய காட்சியெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, பத்திரிகையிலையும் பார்த்துருப்பீங்க. ஆக அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் எதையும் திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க. இதனைத் தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுகவிற்கு சாதகமான சங்கம்தான் அவருக்கு இனிப்பு ஊட்டியதாகவும் பலர் எதிர்ப்பு தெரிவித்து வருவது தேர்தல் முடிவில் தெரியவரும் என்றும் கூறினார். மேலும் திமுகவை போன்று தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துவிட்டு தாங்கள் ஏமாற்றவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக கூறிய வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி வினவினார். சட்டப்பேரவையில் 100 நாள் வேலை திட்டம் தொடர்பாக திமுக அதிமுக இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய அதிமுக உறுப்பினர் தங்கமணி, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் 125 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ள நிலையில் அத்திட்டமே இல்லாமல் போய்விடும் என்று ஆளுநர் உரையில் இருப்பதாக குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ஐ. பெரியசாமி, 125 நாட்கள் கொடுப்போம் என மத்திய அரசு அறிவித்திருப்பது ஏமாற்று வேலை என்றார். குறுக்கிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, 100 நாட்களை 150 நாட்களாக உயர்த்தப்படும் என அறிவித்த திமுக தற்போது வரை நிறைவேற்றவில்லை என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் அதிமுகவுக்கான கேள்வி கணைகளை தொடுத்தார். போராடி இருக்கிறோம், நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி இருக்கிறோம், தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம், தீர்மானங்களை போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து நான் கேட்கறது, இப்போ உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறது, நிறைவேற்றி தாரங்கள் தான் உங்களுக்கு கேட்கறேன். அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க, சொல்லுங்க. 100 நாள் வேலை திட்டம் தொடர்பாக வெள்ளியன்று பேரவையில் சிறப்பு தீர்மானம் கொண்டுவர உள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். விசில் சின்னம் கிடைத்ததை தாவேகாவினர் விசில் ஊதி உற்சாகமாக கொண்டாடினர்.
தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் முதல் முறையாக தேர்தலை எதிர்கொள்கிறது. பதிவு செய்யப்பட்ட அதே சமயம் அங்கீகரிக்கப்படாத கட்சியாக தாவேகா இருக்கும் சூழலில் தேர்தலில் போட்டியிட பொது சின்னம் ஒதுக்க கோரி தேர்தல் ஆணையத்திடம் மனு அளித்திருந்தது. விசில், கிரிக்கெட் மட்டை, ஆட்டோ போன்ற விருப்பச் சின்னங்களை தாவேகா பட்டியலிட்டு அதில் ஒன்றை ஒதுக்குமாறு வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியிருந்தது. விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கிறது. இதனையொட்டி சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்தில் தாவேகா நிர்வாகிகள் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். விஜய் தேர்ந்தெடுத்த சின்னமே கிடைத்திருப்பதாக தாவேகா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்தார். எங்களுடைய தலைவர் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சின்னம். எங்களுடைய மொத்தம் 10 சின்னம் கொடுத்தோம். ப்ரையாரிட்டியில் எங்களுடைய தலைவர் கொடுத்த ப்ரையாரிட்டியில் முதல் சின்னமாக விசில் சின்னம் இருக்குது. கண்டிப்பாக எங்களுடைய தலைவரின் ஆசைப்படி தமிழக மக்களின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பும் ஒட்டுமொத்த ஆசையும் எங்களுடைய தலைவர் என்று முதல்வராக வர வேண்டும். அதற்கு முதல் படியாக இந்த சின்னம் வழங்கப்பட்டுள்ளது. தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் கட்சியின் சின்னமான விசிலை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்தார். விசில் சின்னம் ஒதுக்கிய தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி தெரிவித்துள்ள தாவேகா தலைவர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அரசியல் வரலாற்றின் முதல் வெற்றி அத்தியாயம் தொடங்கி இருப்பதாக கூறியுள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள விஜய் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் தாவேகா சார்பில் விண்ணப்பித்திருந்த சின்னங்களில் ஒன்றுதான் விசில் எனவும் தேர்தல் ஆணையம் அந்த விசில் சின்னத்தையே ஒதுக்கீடு செய்திருப்பது பெருமகிழ்ச்சி என்றும் குறிப்பிட்டுள்ளார். விசில் என்பது மனிதர்களின் ஆனந்த ஆர்ப்பரிப்பின் வெளிப்பாடாக எழும் ஒலி. ஓய்வறியாமல் இலக்கை நோக்கி உழைப்பவர்கள் அவ்விலக்கை அடைந்ததும் குதூகலத்தில் எழுப்பும் பேரொலி என்றும் தெரிவித்துள்ளார். மக்களின் பாதுகாவலர்கள் கையில் இருக்கும் விசில் பாதுகாப்பின் அடையாளம் என்று குறிப்பிட்டுள்ள விஜய், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரின் உள்ளங்களிலும் உதடுகளிலும் எழும் விசில் ஒலி நேர்மறை நிகழ்வின் குறியீடு என்று கூறியுள்ளார். தாவேகா ஈட்டப்போகும் வெற்றியை முன்கூட்டியே கணித்து கட்டியம் கூறும் வெகுஜன மக்களுக்கு நெருங்கிய சின்னமான விசிலை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதே இயற்கையும் இறைவனும் நமக்கு அளித்திருக்கும் பரிசு என்று தெரிவித்துள்ளார். வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுவோம், விசில் போடுவோம் என்றும் விஜய் கூறியுள்ளார். இது ஏதோ கவன ஈர்ப்பு போராட்டம் என்று நினைத்துவிட வேண்டாம். தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டதை வரவேற்று விழுப்புரத்தில் அந்த கட்சியின் தொண்டர்கள் விசில் ஊதி மகிழ்ந்த காட்சிகள்தான் இவை. இதேபோன்று தஞ்சாவூரில் பழைய பேருந்து நிலையம் முன்பாக திரண்ட தாவேகாவினர் விசில் ஊதி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ந்தனர். அதற்கு பிறகு மக்களுக்கு விசில் வழங்கினர். அறந்தாங்கி பேருந்து நிலையத்தில் திரண்ட தாவேகா நிர்வாகிகள் விசில் ஊதி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி வெற்றி சின்னம் விசில் என முழக்கமிட்டனர். கடலூர் மாவட்டம் திருப்பாத்திரை புலியூர் பகுதியில் தாவேகாவினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் தாவேகா பெண் நிர்வாகிகளும் போட்டி போட்டு விசில் அடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். விசில் சின்னம் என்பது பொதுவாக சுயேட்சை வேட்பாளர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது. சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தல்கள் இல்லாத உள்ளாட்சி தேர்தல்களில் அதிகம் பயன்படுத்தும் சின்னமாக விசில் இருந்திருக்கிறது. தேசிய அளவில் 2009ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ஜெயபிரகாஷ் நாராயணன் தொடங்கிய லோக்சத்தா கட்சியின் சின்னமாக விசில் இருந்துள்ளது. ஆம் ஆத்மியில் இருந்து பிரிந்த யோகேந்திர யாதவ் டெல்லி மாநகராட்சி தேர்தலில் விசில் சின்னத்தையே பயன்படுத்தி இருந்தார். ஊழல் மற்றும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களை விசில் ப்ளோயர்ஸ் என்றே அழைக்கும் நிலையில் தாவேகாவின் பரப்புரையும் இந்த சின்னத்தை பயன்படுத்தி ஊழல் மற்றும் முறைகேடு ஆகியவற்றுக்கு எதிரானது என வடிவமைக்கப்படும் என்று தெரிகிறது. ஆம் ஆத்மி கட்சி தேர்தல் அரசியலுக்கு செல்வதற்கு முன்னதாக இயக்கமாக இருந்தபோதே விசிலை அதிகம் பயன்படுத்தியது. 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் விஜயகாந்த் கேட்ட முரசு சின்னத்தையே தேர்தல் ஆணையம் வழங்கியிருந்த நிலையில் தற்போது விஜய்க்கும் கேட்கப்பட்ட சின்னமே ஒதுக்கப்பட்டுள்ளது. வழக்கம் போல வி என்பதை முதல் எழுத்தாக கொண்டு நகரும் தாவேகாவின் அனைத்து நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாகவே விசிலும் பார்க்கப்படுகிறது.
சுற்றுலா பயணிகள் கூட்டம் இல்லாததால் குற்றாலத்தில் சிற்றருவி வெறிச்சோடி காணப்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள குற்றால அருவிகளில் ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை மழைக்கால சீசனும், நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்களில் ஐயப்ப பக்தர்கள் சீசனும் களை கட்டுவது வழக்கம். அந்த வகையில் ஐயப்ப பக்தர்கள் சீசன் காரணமாக குற்றால அருவிகளில் கடந்த 2 மாதமாக மக்கள் கூட்டம் அலைமோதியது. தற்போது ஐயப்ப பக்தர்கள் சீசன் முடிவடைந்திருப்பதால் குற்றாலத்தில் மெயின் அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் குறைந்து காணப்படுகிறது. அங்கு வரக்கூடிய மக்கள் நீண்ட நேரம் ஆனந்தமாக குளித்து மகிழ்கின்றனர். ஐயப்ப சீசன் முடிஞ்சனால கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. தண்ணி நல்லா விழுது. நாங்கள் இப்போ தான் குளிச்சு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரோம். இப்போ யாராக இருந்தாலும் குற்றாலம் வந்தீங்கன்னா குளிச்சு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். போன ஜூனில் ஆரம்பித்த சீசன் இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக கூட்டம் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு வந்தால் கூட்டமே இல்லை. செமையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குண்ணே. அதே நேரம் சிற்றருவியில் குளிப்பதற்கு ஒரு சுற்றுலா பயணி கூட இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுகிறது. கோவில்பட்டி சுற்றுவட்டாரத்தில் சின்ன வெங்காய விலை வீழ்ச்சியடைந்ததால் விவசாயிகள் கலக்கத்தில் உள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, விளாத்திக்குளம், புதூர், நாகலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சின்ன வெங்காய சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். பொங்கலுக்கு முன்வரை கிலோ 30 ரூபாய் வரை வெங்காயம் விலைப்பட நிலையில் தற்போது 20 ரூபாய்க்கும் கீழ் குறைந்ததால் விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். உரம், களை பறிப்பு என ஏக்கருக்கு 25,000 ரூபாய்க்கு மேல் செலவு செய்த நிலையில் விவசாயிகள் போட்ட காசு கிடைக்குமா என்று அச்சத்தில் உள்ளனர். வியாபாரிகள்ட்ட வாங்கின விதையும் சரியில்லைனால பூ பூத்து நோய் விழுந்திருக்கு. அந்த அளவுக்கு வெங்காயம் போட்ட விவசாயிகள் எல்லாமே ரொம்பவும் நஷ்டத்தில் இருக்காங்க. அதனால வெங்காயமும் சரியில்லை, மிளகாயும் சரியில்லை. என்னதான் செய்யறதுன்னு புரியல. அரசாங்கமாவது உதவி செய்யுமாங்கிறது எதிர்பார்க்க. கடந்த ஆண்டை காட்டிலும் விலை கடுமையாக குறையும் என கணிக்கப்பட்டுள்ளதால் அரசு தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூரில் கவிஞர் வைரமுத்து பங்கேற்ற நிகழ்ச்சியில் திடீரென ஷூ வீசப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடந்த தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கவிஞர் வைரமுத்து சென்றிருந்தார். அவரை அங்கிருந்தவர்கள் வரவேற்றனர். அப்போது திடீரென தொலைவிலிருந்து ஷூக்கள் வீசப்பட்டு அது வைரமுத்து நின்றிருந்த இடத்திற்கு அருகே பறந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து விசாரித்த போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வெளியே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் ஷூக்களை வீசியது தெரியவந்தது. அவர் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை வைத்து அவ்வப்போது தர்ணாவில் ஈடுபடுவார் என்றும் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் கூறப்படுகிறது. அங்குள்ள சாலையில் அமர்ந்து அவர் தர்ணாவில் ஈடுபட்ட நிலையில் அவரை போக்குவரத்து காவலர்கள் அப்புறப்படுத்தினர். தொடர் ஏறுமுகத்தில் இருந்த தங்கம் மற்றும் வெள்ளி விலை வியாழக்கிழமை சற்று குறைந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,13,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோன்று கிராமுக்கு 215 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தை போன்று புது உச்சங்களை தொட்டு வந்த வெள்ளி விலையும் சற்று குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் 1 கிராம் வெள்ளி 5 ரூபாய் குறைந்து 340 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 5,000 ரூபாய் குறைந்து 3,40,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் டாவோஸ் உச்சி மாநாட்டில் கிரீன்லாந்து மீது போர் செய்யப் போவதில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியது கூட தங்கம் விலை குறைய ஒரு காரணம் என்று கூறப்படுகிறது. தமிழ்நாட்டை போன்று கர்நாடக சட்டப்பேரவையிலும் ஆளுநர் உரை நிகழ்த்தாமல் வெளிநடப்பு செய்துள்ளார். சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த கர்நாடக ஆளுநரை காங்கிரஸ் உறுப்பினர்கள் தடுத்து நிறுத்திய காட்சிகள்தான் இவை. கர்நாடகாவின் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வியாழக்கிழமை தொடங்கியது. அப்போது அதில் உரையாற்றிய ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் மாநில அரசு தயாரித்த உரையை தவிர்த்து தனியாக தயாரிக்கப்பட்ட உரையை வாசித்ததாக தெரிகிறது. இதற்கு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் ஆளுநர் வெளிநடப்பு செய்ய முயன்றார். அவரை காங்கிரஸ் உறுப்பினர் பி.கே. ஹரிபிரசாத் உள்ளிட்டோர் தடுத்து நிறுத்தியதால் சட்டப்பேரவையில் சலசலப்பு நிலவியது. தொடர்ந்து சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் சித்தராமையா ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் முறையிட திட்டமிட்டிருப்பதாக கூறினார். We are going to protest against the attitude of this governor. We are examining to approach the Supreme Court or not. We will let you know. மத்திய அரசின் கைப்பாவையாக ஆளுநர் செயல்படுவதாகவும் சித்தராமையா விமர்சித்தார்.
சபரிமலை தங்க கடத்தல் விவகாரத்தில் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் காங்கிரஸ் கட்சியினரை கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் காவல்துறையினர் விரட்டியடித்தனர். சபரிமலை தங்க திருட்டு விவகாரத்திற்கு பொறுப்பேற்று தேவசம் அமைச்சர் VN வசவான் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி கேரள சட்டப்பேரவையில் காங்கிரஸ் கூட்டணி எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து திருவனந்தபுரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் சபரிமலை விவகாரத்தை விசாரிக்கும் SIT குழுவிற்கு மாநில அரசு அழுத்தம் கொடுப்பதாக குற்றம் சாட்டினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் தடியடி நடத்தியும் காவல்துறையினர் கலைத்தனர். போலீசாரின் தாக்குதலில் பல இளைஞர் காங்கிரசார் காயமடைந்தனர். ஜம்மு காஷ்மீரின் பள்ளத்தாக்கில் ராணுவ வாகனம் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 10 வீரர்கள் உயிரிழந்தனர். வரும் 26ஆம் தேதி குடியரசு தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் எல்லைப் பகுதியில் ரோந்து பணிகளில் ராணுவத்தினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரின் டோடோ பகுதியில் உள்ள பதேர்வா சாம்பா இடையிலான சாலையில் கானிடாப் என்ற இடத்தில் 17 ராணுவ வீரர்களை ஏற்றிக்கொண்டு சென்ற வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து திடீரென 200 அடி பள்ளத்தில் கவிழ்ந்ததாக தெரிகிறது. இந்த கோர விபத்தில் 10 பேர் உயிரிழந்த நிலையில் 9 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழந்த 10 ராணுவ வீரர்களின் உடல்களும் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. விபத்து நடைபெற்ற இடத்துக்கு ராணுவ அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் அரசு அதிகாரிகள் விரைந்து மீட்பு பணிகளை ஆய்வு செய்தனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீர் முழுவதும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்தாலியின் சிசிலி மாகாணத்தை ஹாரி புயல் தாக்கிய காட்சிகளை இவை. இத்தாலியின் தெற்கு பகுதியில் உள்ள சிசிலி மாகாணத்தில் ஹாரி புயல் தாக்கத்தால் பலத்த காற்று வீசியதுடன் கனமழை பெய்தது. மேலும் ஆக்ரோஷமாக இருந்த கடல் அலைகள் அருகில் உள்ள கட்டிடங்களுக்குள் புகுந்தன. கடற்கரை மணல் பரப்பை தாண்டி அலைகள் சாலை வரை வந்தன. இதனால் அங்கிருந்தவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டனர். போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டது. கனமழை மற்றும் 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய பலத்த காற்றால் சாலைகள் சேதமடைந்தன. கடற்கரையில் இருந்த தடுப்புகள் அனைத்தும் உடைந்தன. சேதங்களை சரி செய்யும் பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அலைகள் ஆக்ரோஷமாக இருப்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சீனாவின் ஜீசியாங் மாகாணத்தில் லாந்தர் விளக்கு திருவிழா தொடங்கியது. அங்குள்ள நான்சிங் என்ற இடத்தில் 40வது ஆண்டு லாந்தர் விளக்கு திருவிழா நடைபெறுகிறது. கின்சு ஆற்றங்கரையில் 8 பகுதிகளில் லாந்தர் விளக்குகள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 390 வடிவங்களில் லாந்தர் விளக்குகள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. மாதம் வரை இந்த திருவிழா நடைபெற உள்ளது. இதனை காண சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நியூசிலாந்து நாட்டின் வடக்கு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்ட காட்சிகளே இவை. அந்நாட்டின் மேங்கனியூ மலைப்பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் அந்த பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற சுற்றுலா தலமான மேங்கனியூ மலையில் ஒரு முகாம் பகுதியில் பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது. அதன் ஹெலிகாப்டர் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதில் மண் சரிந்து கட்டுமானங்கள், வாகனங்கள் சேதமடைந்தன. பல இடங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கனமழையில் சிக்கி 2 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பலர் மாயமான நிலையில் அவர்களை தேடும் பணி நடந்து வருகிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில்
மாவட்டத்தில் ரயில்வே லெவல் கிராசிங்கில் விரைவு ரயில் மோதிய விபத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உத்தரப்பிரதேசத்தின் கோண்டா நகரிலிருந்து மேற்கு வங்கத்தில் உள்ள அசன்சோலுக்கு விரைவு ரயில் சென்று கொண்டிருந்தது. ஜார்க்கண்ட் மாநிலம் நவாதியில் ரயில்வே கேட் மூடப்படாத நிலையில் வாகனங்கள் சென்றன. அப்போது வந்த ரயில் லாரி மீது மோதியது. இந்த விபத்தில் லாரி சேதமடைந்த நிலையில் அதன் அடியில் 2 மோட்டார் சைக்கிள்கள் மட்டுமே சிக்கின. யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இந்த விபத்து காரணமாக ராஞ்சி செல்லும் சாலையில் 2 மணி நேரத்திற்கும் அதிகமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் யூபி வாரியர்ஸ் அணியை வீழ்த்தி குஜராத் அணி 3வது வெற்றியை ருசித்தது. 5 அணிகள் இடையிலான மகளிர் பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் தொடர் கடந்த 9ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. குஜராத்தின் வதோதராவில் நேற்று நடைபெற்ற 14வது லீக் ஆட்டத்தில் யூபி வாரியர்ஸ் குஜராத் அணியில் பலப்பரட்சி நடத்தின. இதில் டாஸ் வென்ற யூபி வாரியர்ஸ் பந்துவீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுக்கு 153 ரன்கள் எடுத்தது. அந்த அணியின் சோஃபி டெவின் அதிகபட்சமாக 50 ரன்கள் குவித்தார். இதைத் தொடர்ந்து 154 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய யூபி வாரியர்ஸ் வீராங்கனைகள் குஜராத் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டை பறிகொடுத்தனர். இறுதியில் யூபி வாரியர்ஸ் அணி 17.3 ஓவரில் 108 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதன் மூலமாக 45 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் அணி வெற்றி பெற்றது. குஜராத் அணியின் வெற்றிக்காக 3 விக்கெட்டுகள் வீழ்த்திய முக்கிய பங்காற்றிய ராஜேஸ்வரி கெய்க்வாட் ஆட்ட நாயகியாக தேர்வு செய்யப்பட்டார். பிரபல பாடகி எஸ் ஜானகியின் மகன் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 65. திரைத்துறையில் பல மொழிகளில் 40,000க்கும் அதிகமான பாடல்களை பாடி ரசிகர்கள் மனங்களில் நீங்கா இடம் பிடித்தவர் பாடகி எஸ் ஜானகி. ராம் பிரசாத் ஜானகி தம்பதிக்கு பிறந்த ஒரே மகன் முரளி கிருஷ்ணா சென்னையை சேர்ந்த நடனக்கலைஞர் உமாவை திருமணம் செய்த அவர் விவாகரத்து பெற்றுவிட்டார். இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். தெலுங்கில் சில திரைப்படங்களில் நடித்திருக்கூடிய முரளி கிருஷ்ணா ஹைதராபாத்தில் தாய் ஜானகியுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் நேற்று அவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். இவரின் மறைவுக்கு ரசிகர்கள், திரைத்துறையினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தலைமுறையாக ஆறுதல், பக்தி மற்றும் உணர்ச்சியை கொடுத்த ஒரு குரல் இப்போது எந்த தாயும் எதிர்கொள்ளக்கூடாத துயரத்தை தாங்கி நிற்பதாக பாடகி பி. சுசீலா கவலை தெரிவித்துள்ளார். தனது அன்பு மகனை இழந்த சகோதரி ஜானகி உலகிற்களித்த அன்பில் அவர் வலிமை பெறட்டும் என்று இரங்கல் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே காவிரி ஆற்றில் மீன்களை வேட்டையாட ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கில் நீர்க்காகங்கள் குவிந்த காட்சிதான் இது. தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதி மற்றும் மலையோரம் உள்ள நீர்த்தேக்க பகுதிகளில் உள்ள மரங்கள் அல்லது பாறைகளில் சிறிய மற்றும் பெரிய நீர்க்காகங்கள் வாழ்கின்றன. இந்த நீர்க்காகங்கள் மீன்களை வேட்டையாடுவதற்காக கூட்டமாக செல்வது வழக்கம். இந்நிலையில் கரூர் மாவட்டம் ஆயனூர் முதல் லாலாப்பேட்டை வரை உள்ள காவிரி ஆற்று பகுதியில் உள்ள மீன்களை வேட்டையாடுவதற்காக ஒரே நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான நீர்க்காகங்கள் வட்டமிட்டு பறந்தன. மெய்சிலிர்க்க வைக்கும் இந்த காட்சியை அந்த பகுதி மக்கள் கண்டு ரசித்தனர். நேரடி நெல் கொள்முதல் நிலைய ஊழியர்களின் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தால் டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் பணிகள் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த குறுவை பருவத்தில் 142 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டன. அப்போது கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் உடனுக்குடன் எடுத்துச் செல்லப்படாததால் இழப்பு ஏற்பட்டது. இந்த இழப்பிற்கு பருவகால பட்டியல் எழுத்தர்கள் பொறுப்பேற்று ஒரு கொள்முதல் நிலையத்திற்கு 1 லட்சம் ரூபாய் முதல் 3 லட்சம் ரூபாய் வரை வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் 2013 முதல் 2016ஆம் ஆண்டு வரை நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் பணியில் சேர்ந்தவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி அனைத்து பருவகால பணியாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் திங்களன்று திறக்கப்பட்டிருக்க வேண்டிய கொள்முதல் நிலையங்கள் 4 நாட்களாகியும் திறக்கப்படவில்லை. இதனால் சம்பா நெல் கொள்முதல் பாதிக்கப்படும் அபாயம் உருவாக்கியுள்ளது. இங்க இருக்கிற சொல்ல ஒரே நேரத்துல எல்லா நெல்லும் இங்க இருந்து சேர்ந்துன்னா இங்க கொள்முதல் நிலையம் ஸ்தம்பிச்சுதான் நிற்கும். அப்படி ஒரு சூழல்ல இயற்கை இடர்பாடுகளால இப்போ இன்னும் 2-3 நாள்ல மழை வேற சொல்லியிருக்கான். அந்த மழையால நெல் நனைஞ்சி திரும்ப முளைக்கக்கூடிய சூழல்ல இருக்கு. இந்நிலையில் நெல் வரத்தை பொறுத்து கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படும் என நுகர்பொருள் வாணிபக் கழக முதுநிலை மண்டல மேலாளர் நளினா கூறினார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் அரசு மாதிரி பள்ளி விடுதியில் 11ஆம் வகுப்பு மாணவன் தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
ஈரோடு மாவட்டம் சிவகிரியைச் சேர்ந்த சஞ்சீவ் என்ற மாணவர் பெருந்துறையில் செயல்பட்டு வரும் அரசு மாதிரி பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயின்று வந்தார். பள்ளி வளாகத்தில் உள்ள விடுதியில் தங்கி பயின்று வந்த நிலையில் நேற்று காலை வழக்கம் போல் பள்ளிக்கு சென்ற சஞ்சீவ் இடைவேளை நேரத்தில் விடுதி அறைக்கு சென்றுள்ளார். அதற்கடுத்த சிறிது நேரத்தில் விடுதிக்கு சென்ற மற்றொரு மாணவர் சஞ்சீவ் தற்கொலை செய்து கொண்டதை பார்த்து பள்ளி நிர்வாகத்திடம் தெரிவித்துள்ளார். தகவல் அறிந்து வந்த பெருந்துறை காவல்துறையினர் மாணவனின் உடலை மீட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே சஞ்சீவின் இறப்பில் சந்தேகம் உள்ளதாக குற்றம் சாட்டி மாணவனின் உறவினர்கள் மருத்துவமனை முன்பு மறியலில் ஈடுபட முயன்றனர். அவர்களிடம் காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்தனர். கறிக்கோழி வளர்ப்பு குறித்து ஆய்வு செய்ய மாவட்ட அளவில் தொழில்நுட்ப குழு அமைத்து கால்நடை பராமரிப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. கறிக்கோழி பண்ணை விவசாயிகளின் பிரச்சினை தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தை விவாதத்திற்கு ஏற்கவில்லை என கூறி பேரவையிலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தில் தன்னை பேச அனுமதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்தார். குறிப்பாக கறிக்கோழி விவசாயிகளின் பிரச்சினை தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருப்பதாகவும் அது குறித்து விவாதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஆனால் உடனடியாக விவாதத்திற்கு ஏற்க சபாநாயகர் அப்பாவு மறுத்த நிலையில் பதில் தயாரித்துவிட்டு ஏற்றுக்கொள்வதுதான் சரியாக இருக்கும் என முதலமைச்சர் கூறினார். அதிகாரிகளோடு கலந்து பேசி அந்த பதில் தயாரித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் பதிலோடு வரக்கூடிய நேரத்தில் அப்பொழுது பிரச்சனை எழுப்பினால் பதில் சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். இதனை ஏற்க மறுத்த அதிமுகவினர் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்ததோடு திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களையும் எழுப்பினர். கோழி வளர்ப்புக்கு எவ்வளவு செலவு உயர்ந்திருக்கோ அதற்கு ஏற்றவாறு அவர் உயர்ந்து கொடுக்க வேண்டும் என்றுதான் அவருடைய கோரிக்கை. இதை கூட பேசுவதற்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்கல. திமுக அரசு சர்வாதிகார போக்கை கடைபிடிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். கறிக்கோழி வளர்ப்பு குறித்து ஆய்வு செய்திட மாவட்ட அளவில் தொழில்நுட்ப குழு அமைத்து கால்நடை பராமரிப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு சுமார் 50 முதல் 55 கோடி கறிக்கோழி வகை கோழிகள் வளர்க்கப்பட்டு விற்கப்படுகின்றன. இத்தொழிலில் ஈடுபட்டுள்ள சுமார் 20,000 கறிக்கோழி பண்ணை உரிமையாளர்கள் 66 ஒருங்கிணைப்பாளர்கள் வர்த்தக ரீதியிலான ஒப்பந்தம் செய்து கொண்டு செயல்படுகின்றனர். இவர்களுக்கிடையே உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒப்பந்த விதிகளுக்குட்பட்டே தீர்வு காண முடியும் என கால்நடை பராமரிப்பு இயக்குநர் நடத்திய கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் கறிக்கோழி வளர்ப்பு பண்ணை உரிமையாளர்களின் கோரிக்கை குறித்து ஆய்வு செய்து தீர்வு காணும் வகையில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பேராசிரியர், கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குனர், கால்நடை நோய் நுண்ணறிவு பிரிவு உதவி இயக்குனர், வேளாண்மை துறை அலுவலர் உள்ளிட்ட மாவட்ட அளவிலான தொழில்நுட்ப குழு அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழு கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் மற்றும் தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களிடம் ஆலோசித்து தரம் மற்றும் செலவு, உற்பத்தி, வளர்ப்பு, நோய் பரவல் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து அந்தந்த மாவட்ட ஆட்சியரிடம் கலந்து ஆலோசித்து உரிய தீர்வு காண அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று கால்நடை பராமரிப்புத்துறை தெரிவித்துள்ளது. மத்தியில் மோடி ஆட்சி தொடரும் நிலையில் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமையும் என்று பியூஷ் கோயல் உடனான சந்திப்பிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த மதுராந்தகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டம் வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற உள்ளது. இதனையொட்டி தமிழ்நாடு வந்துள்ள மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு பாஜக மேலிட தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் கூட்டணி கட்சியினரை சந்தித்து பேசி வருகிறார். அந்த வகையில் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு சென்ற பியூஷ் கோயல் காலை உணவு அருந்தி சுமார் 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தினார். பின்னர் எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த பியூஷ் கோயல் தேசிய ஜனநாயக கூட்டணி திமுக ஆட்சியை வீழ்த்தும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். The corrupt, incompetent, compromised and anti-development government of DMK is certainly going to lose this election. தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு மிகப்பெரிய ஏற்றமடையும் என்றார். அதிலே பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலே ஆட்சி தமிழகத்திலே அதிமுக ஆட்சி நிலவும். அப்பொழுது தமிழகம் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறும், மிகப்பெரிய வளர்ச்சி பெறும். முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இணைந்த நிலையில் அன்புமணி, பாரிவேந்தர் உள்ளிட்டோரை பியூஷ் கோயல் சந்தித்து பேசியது குறிப்பிடத்தக்கது.
தாவேக்காவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான விசில் ஊதப்பட்டு விட்டதாக காங்கிரஸ் வியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி கருத்து தெரிவித்திருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், அனைத்து கட்சிகளும் தேர்தலை நோக்கி ஓட வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் தொடர்பான முடிவுகளை டெல்லி மேலிடமே எடுக்கும் என்று காங்கிரஸ் தலைமை அறிவித்த நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தியின் இந்த பதிவு கவனம் பெற்றுள்ளது. கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு மீண்டும் டார்ச் லைட் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. 2019 மக்களவைத் தேர்தலில் முதல் முறையாக களம் கண்ட மக்கள் நீதி மய்யத்திற்கு டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலிலும் மக்கள் நீதி மய்யம் கட்சி டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிட்டது. தற்போது திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் அங்கம் வகிக்கும் சூழலில் மீண்டும் டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திருத்துறைப்பூண்டி அருகே கர்ப்பிணி உயிரிழந்த விவகாரத்தில் மாவட்ட சுகாதார பணிகள் இணை இயக்குநர் தலைமையில் விசாரணை நடத்த ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள தோழி கிராமத்தைச் சேர்ந்த வேல்முருகனுக்கும் அபினாவுக்கும் 6 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடந்த நிலையில் அபினா 2 மாதம் கர்ப்பமாக இருந்துள்ளார். இந்நிலையில் அபினாவிற்கு முதுகுவலி ஏற்பட்டதால் அவரை திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு பணியில் மருத்துவர் இல்லாததால் செவிலியர்கள் சிகிச்சை அளித்ததாக கூறப்படுகிறது. சிறிது நேரத்தில் அங்கு வந்த மருத்துவர் அபினா இறந்துவிட்டதாக கூறியதால் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மருத்துவமனைக்கு சாதாரணமாக நடந்து வந்த அபினா மூச்சு திணறலால் உயிரிழந்ததாக கூறுவதை எப்படி நம்ப முடியும் என்று கூறி உறவினர்கள் கதறி அழுதனர். உடற்கூறாய்வுக்காக அபினாவின் உடல் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் முன்பு அபினாவின் கணவர் மற்றும் குடும்பத்தினர் தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனையடுத்து கர்ப்பிணி அபினாவின் உயிரிழப்பு குறித்து மாவட்ட சுகாதார பணிகள் இணை இயக்குநர் தலைமையில் விசாரணை நடத்த ஆட்சியர் மோகனச்சந்திரன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி அருகே நடுக்கடலில் தவறி விழுந்த மீனவரை தேடும் பணியில் கடலோர காவல் படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். முத்தியால்பேட்டை சோலை நகரைச் சேர்ந்த விவேக், கரிகாலன் ஆகியோர் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது நடுக்கடலில் திடீரென தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சோலை நகர் மீனவ மக்கள் மற்றும் கடலோர காவல் படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இதில் விவேக் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருப்பதைக் கண்ட சோலை நகர் மீனவர்கள் அவரை பாதுகாப்பாக மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். மயங்கிய நிலையில் கரைக்கு கொண்டு வரப்பட்ட விவேக் உடனடியாக மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அதே நேரம் கடலில் விழுந்த கரிகாலன் இன்னும் மீட்கப்படாத நிலையில் அவரை தேடும் பணியில் கடலோர காவல் படையினர் மற்றும் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கீழடி வரலாற்றை வரலாறாக பார்க்க வேண்டும், அரசியலாக பார்க்கக்கூடாது என்று தொல்லியல் துறை இயக்குநர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மதுரையில் தமிழ்நாட்டு அகழாய்வுகளில் அண்மைக்கால அறிவியல் ஆய்வுகள் என்ற தலைப்பில் நடைபெறும் கருத்தரங்கில் அவர் கலந்து கொண்டார். பின்னர் நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு அளித்த பேட்டியில் கீழடி ஆய்வறிக்கை வெளிவந்ததால் பல புதிய ஆய்வுகளை முன்னெடுத்து செல்ல வாய்ப்பு ஏற்படும் என்றார். அரிக்கமேட்டில் கூட இந்த மாதிரி காலக்கணிப்பு செய்யலை, காவேரி பூமண்டலத்தில் கூட செய்யலை. அது 2 வாழ்விட பகுதிகள். மற்ற இடமெல்லாம் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புதைப்பிடும். ஆனால் இன்று முறையாக நம்ம எப்பொழுது தோன்றியது, எப்பொழுது வளர்ந்திருந்தது, எப்பொழுது இந்த இடம் அழிய தொடங்கியது என்பதை காலக்கணிப்பு செஞ்சிருக்கோம். இது கண்டிப்பாக வெளியே வர வேண்டும். வந்தால் மிகவும் முக்கியமான வரலாற்று ஆதாரமாக இருக்கும். கீழடி அகழாய்வு முடிவுகளை ஒருபோதும் திருத்த முடியாது என்றும் அவர் கூறினார். திருத்த சொல்ற கால அளவுலாம் திருத்த முடியாதுங்க. கால அளவு என்பது ஆய்வின் முடிவு. ஆய்வின் முடிவை மாற்றணும்னா நீங்க மறுபடியும் ஒரு ஆய்வை தான் செய்யணும். மறுபடியும் ஆய்வு செஞ்சீங்கன்னா அது புதிய காலத்தை தான் கொடுக்கும். அதுதான் உண்மை. ஏனென்றால் நமக்கு கிடைக்கின்ற ஆதாரங்களை வைத்துக்கொண்டு தான் நம்ம காலத்தை கொடுக்கிறோமே தவிர சிறு சிறு பிழைகள், படம் போயிடுச்சு, அது போயிடுச்சுலாம் ஈஸியாக மாற்றி கொடுத்துடலாம். கீழடி ஆய்வை வரலாறாக பார்க்க வேண்டும், அரசியலாக பார்க்கக்கூடாது என்றும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்க வேண்டும் என்ற நடைமுறைக்கு முடிவு கட்ட வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மற்றும் கேரள சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் புதன் அன்று ஆளுநர் உரையுடன் தொடங்கிய நிலையில் தேசிய கீதம் வாசிக்கவில்லை என கூறி ஆளுநர் ரவி தனது உரையை புறக்கணித்து வெளியேறினார். அதேபோல கேரள ஆளுநர் ராஜேந்திர அட்லேகரும் தனது உரையில் சில பகுதிகளை விட்டு வாசித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் கர்நாடக சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் வியாழக்கிழமை என்று தொடங்கிய நிலையில் மத்திய அரசுக்கு எதிராக கருத்துக்களை வாசிக்க மறுத்து ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் உரையை புறக்கணித்தார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் முதலில் தமிழ்நாடு, அடுத்து கேரளா, இப்போது கர்நாடகா என தெரிவித்துள்ளார். இதன் நோக்கம் தெளிவானது என்றும் வேண்டுமென்றே செய்வது என்றும் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மாநில அரசுகள் தயாரித்தளிக்கும் முறையை ஆளுநர்கள் வாசிக்க மறுத்து குறிப்பிட்ட கட்சி ஏஜென்ட்டுகள் போல நடந்து கொள்வது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை சிறுமைப்படுத்தும் செயல் என கூறியுள்ளார். முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்க வேண்டும் என்ற நடைமுறைக்கு முடிவு கட்டுவதே ஒரே தீர்வு என தெரிவித்துள்ள முதலமைச்சர் அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே ஒத்த கருத்துடைய எதிர்க்கட்சிகளுடன் கலந்து ஆலோசித்து இந்த வழக்கத்தை ஒழிப்பதற்கான சட்ட திருத்தத்தை கொண்டுவர திமுக போராடும் என தெரிவித்துள்ளார். குற்றவாளியை கண்டுபிடிக்கக்கூடிய நவீன AI கேமரா டெல்லி காவலர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது.
AI தொழில்நுட்பம் அடங்கிய ஸ்மார்ட் கிளாஸ் அணிந்த காவல்துறையினர் குடியரசு தின பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குடியரசு தினத்தையொட்டி டெல்லியில் வரும் திங்கட்கிழமை நடைபெறும் நிகழ்ச்சியையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய டெல்லி காவல் துணை ஆணையர் தேவேஷ் மஹ்லா, AI ஸ்மார்ட் கிளாஸில் உள்ள ஃபேஷியல் ரெகக்னிஷன் அமைப்பின் மூலம் ஒரு நபரின் முகத்தை புகைப்படம் எடுத்து அதை காவல்துறையில் உள்ள குற்றவாளிகளின் ஆவணங்களுடன் ஒப்பிட்டு அந்த நபர் ஏற்கனவே குற்றச்செயல்களில் ஈடுபட்டவரா என்பதனை விரைவாக கண்டறிய முடியும் என தெரிவித்துள்ளார். மேலும் ஒருவர் முகமூடி அணிந்திருந்தாலும் தாடி வளர்த்திருந்தாலும் AI ஸ்மார்ட் கிளாஸ் மூலம் முகத்தை தெளிவாக படமெடுத்து அவரது குற்றப்பின்னணி குறித்து ஆராய முடியும் என தெரிவித்தார். सिक्योरिटी के इस लिहाज से हमारे लिए यूजफुल हो सकता है। डेफिनेटली सारे जो कैमरेज हैं हमारे CCTV कैमराज, उसके अंदर वीडियो एनालिटिक्स और FRS रहेगा। वीडियो एनालिटिक्स के डिफरेंट प्रकार होते हैं. ஃபேஷியல் ரெகக்னிஷன் அமைப்பு அடங்கிய CCTV கேமராக்கள் பல்வேறு இடங்களில் பொருத்தப்பட்டிருந்தாலும் இந்த AI ஸ்மார்ட் கிளாஸ் மூலம் குற்றவாளிகளை செல்போன்கள் மூலமே கண்காணிக்கலாம் எனவும் முதற்கட்டமாக தலைநகரில் 10,000 காவலர்களுக்கு இந்த தொழில்நுட்ப வசதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் தேவேஷ் மஹ்லா கூறினார். தெலங்கானாவில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட பொறுப்பு மாவட்ட கல்வி அதிகாரி தொடர்புடைய இடங்களில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நலகொண்டா மாவட்டத்தைச் சேர்ந்த அரமாடா வெங்கட் ரெட்டி மாவட்ட கல்வி அதிகாரியாக கூடுதல் பொறுப்பு வகித்த நிலையில் கடந்த மாதம் தனியார் பள்ளியிடம் 60,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து வெங்கட் ரெட்டி வீடு மற்றும் அவருக்கு தொடர்புடைய இடங்களில் ஊழல் தடுப்பு பிரிவினர் சோதனை நடத்தியதில் 30 லட்சம் ரூபாய் பணம், 2 கிலோ தங்கம் மற்றும் லாக்கரில் 42 லட்சம் ரூபாய் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டது. இது தவிர வெங்கட் ரெட்டி மற்றும் அவருடன் தொடர்புடைய நபர்களின் வீடுகளிலிருந்தும் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்களையும் ஊழல் தடுப்பு பிரிவினர் கைப்பற்றியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் விண்வெளி திட்டங்கள் குறித்து ஆவலாக இருப்பதாக விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் தெரிவித்துள்ளார். இந்திய வம்சாவளியான சுனிதா வில்லியம்ஸ் தனது 27 ஆண்டுகால நாசா பணியில் இருந்து ஓய்வு பெற்றுள்ளார். இந்நிலையில் இந்தியா வந்துள்ள சுனிதா வில்லியம்ஸ் கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் நடைபெற்ற கேரள இலக்கிய விழாவில் பங்கேற்றார். அப்போது பேட்டியளித்த அவர் இந்தியாவில் இருப்பது தனித்துவமான உணர்வு என்றார். Yeah, this has been an amazing trip. I've had a couple weeks of traveling from the United States, one to my mom's homeland of Slovenia, and then here to my father's homeland of Slovenia. So, it's funny because it's one of those things that, you feel good about, like, relating to the people and actually meeting all the people that your parents are from and understanding how all of that makes the person that you are, including the food in both countries. It's pretty amazing. So I'm really happy and honored to be here in India with everyone. தொடர்ந்து பேசிய அவர் இந்திய திட்டங்கள் குறித்தும் கருத்து தெரிவித்தார். I'm excited for Indian space program because I think just like the topic we were just talking about, any ideas are becoming reality, and I think as they get more and more involved internationally as well as with their own program, standing on their own 2 feet, they're going to go to space before too long. உலகளாவிய பிரச்சனைகள் குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த சுனிதா வில்லியம்ஸ் அவற்றை மனிதர்களாகிய நாம் தான் உருவாக்குகிறோம் என்றார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்திவிட்டதாக அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்துள்ளார். உக்ரைனுக்கு எதிரான போர் விவகாரத்தில் ரஷ்யா மீது பொருளாதார தடை விதித்த அமெரிக்கா அந்நாட்டுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு அபராதம் விதித்து வருகிறது. குறிப்பாக ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியாவிற்கு 25 விழுக்காடு அபராதம் விதித்த அமெரிக்கா அதனை 500 விழுக்காடாக அதிகரிக்க பரிசீலித்து வந்தது. டாவோஸில் நடைபெற்ற உலக பொருளாதார மாநாட்டில் பேசிய அமெரிக்க நிதியமைச்சர் பெசன்ட் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்திவிட்டதாக கூறினார். India started buying Russian oil after the conflict began, but President Trump put a 25% tariff on them, and India has geared down and has stopped buying Russian oil. ஐரோப்பிய நாடுகள் தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கி வருவதாக குற்றம் சாட்டிய ஸ்காட் பெசன்ட் உக்ரைனுக்கு எதிரான போருக்கு தொடர்ந்து அவர்கள் நிதி உதவி அளித்து வருவதாக கூறினார். காட்டுத்தீயால் உருகுலைந்து கிடக்கக்கூடிய சிலியின் தெற்கு பகுதிதான் இது. கடந்த 19ஆம் தேதி சிலியின் தெற்கில் உள்ள நுபில் மற்றும் பயோஃபியா ஆகிய பகுதிகளில் கட்டுக்கடங்காமல் பரவிய காட்டுத்தீயால் அங்கு அவசர நிலையை அரசாங்கம் அறிவித்தது. இந்த காட்டுத்தீ கிட்டத்தட்ட 21,000 ஏக்கர் நிலத்தை எரித்துள்ளது.
சுமார் 20,000 மக்கள் வசிப்பிடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் 250 வீடுகள் தீக்கிரையானதாகவும் பேரிடர் துறை தெரிவித்தது. கோர விபத்தில் 21 பேர் உயிரிழந்த நிலையில் வயல்வெளிகள், வீடுகள், சாலைகள், கார்களுக்குள்ளும் எரிந்த உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பலத்த காற்று மற்றும் அதிக வெப்பநிலை தீ பரவலுக்கு காரணமான நிலையில் கடுமையாக பாதிக்கப்பட்ட 19 இடங்களில் இன்னும் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய தீயை தீயணைப்பு வீரர்கள் அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டுள்ளனர். அரகானியா, நுபில் மற்றும் பயோபியா ஆகிய பகுதிகளில் தீ மூட்டியதாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தீயின் தாக்கம் குறைந்த பகுதிகளில் குடியிருப்பு வாசிகள் திரும்பி வருகின்றனர். தங்களோடு கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள் என்று அனைவரும் கெஞ்சிக் கொண்டிருப்பதாக செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கும் சூழலில் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு என்று அரசியல் கட்சிகள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. ஆனால் வரும் தேர்தலில் முதல் முறையாக களம் காணும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டணி நிலைப்பாடு இதுவரை முடிவாகவில்லை. இந்நிலையில் சென்னை அடுத்த பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அக்கட்சியின் மாநில நிர்வாகக் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் கூட்டணிக்காக கெஞ்சிக் கொண்டிருப்பதாக கூறினார். எல்லோரும் இன்றைக்கு களத்தில் இருக்கிறார். ஒருபுறம் 10 கட்சி கூட்டணி, மற்றொரு புறம் 8 கட்சி கூட்டணி. ஆனால் யாரை தேடி தேடி வருகிறார் என்று சொன்னால், நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று கெஞ்சிக் கொண்டிருக்கிற காலம்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறதே தவிர அந்த அலை மாறி இருக்கிறது. தனித்தே நிற்பார், அவருக்கு கூட்டணி அமையும். 234 தொகுதிகளிலும் விஜய் விரல் காட்டுபவரை வெற்றி பெறுவார் என்றும் செங்கோட்டையன் நம்பிக்கை தெரிவித்தார். என்னை பெற்றெடுத்த தாய் புரட்சி தலைவி அம்மாவின் படத்தை வீட்டிலிருந்து அலுவலகத்திலிருந்து அகற்றுவாயா என்று கேட்டதும் எனக்கு அசிங்கமாக இருக்கிறது. இதெல்லாம் வேலையாப்பான்னு எப்போன்னு கேட்டதும் எனக்கு மிகுந்த வேதனை அடைந்து இரவு முழுவதும் என்னால் உறங்க முடியவில்லை. திமுகவில் இணையும் முடிவிலிருந்து பின்வாங்கிக் கொள்வதற்கான காரணத்தை அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குன்னம் ராமச்சந்திரன் கண்ணீர் மல்க கூறிய காட்சிகளே இவை. ஓ பன்னீர்செல்வத்தின் அணியிலிருந்த வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்த நிலையில் அடுத்ததாக அந்த அணியிலிருந்த குன்னம் ராமச்சந்திரனும் இணைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பெரம்பலூரில் செய்தியாளர்களை சந்தித்த குன்னம் ராமச்சந்திரன் பொது வாழ்க்கையிலிருந்தே விலகுவதாக அறிவித்தார். இல்லத்தார்கள் ஆலோசனைக்கிணங்க, மருத்துவர்களின் ஆலோசனைக்கிணங்க நான் பொது வாழ்க்கையிலிருந்து விலகிக் கொள்வது என்ற முடிவை எடுத்திருக்கிறேன். என் உடல்நிலையை கருத்தில் கொண்டும், என் குடும்ப சூழ்நிலை, என் குடும்ப உறுப்பினர்களின் அறிவுறுத்தலின், குடும்ப நிம்மதிக்காக நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். எந்த கட்சியிலும் தாம் இல்லை என தெரிவித்த குன்னம் ராமச்சந்திரன் வைத்திலிங்கம் மற்றும் தனக்கு ஆதரவளித்தவர்களிடம் மன்னிப்பும் கோரினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் தனி சின்னத்தில் போட்டியிடும் என அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகம் பியூஷ் கோயலை சந்தித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பியூஷ் கோயல் அனைவரும் முழுவீச்சில் தேர்தல் பணிகளை மேற்கொள்ள இருப்பதாக குறிப்பிட்டார். NDA will win with a thumping majority. All of us will work with full force to defeat the nepotist and corrupt Stalin government. பின்னர் பேசிய ஜி.கே. வாசன் எதிர்வரும் தேர்தலில் தனி சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக கூறினார். ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனி சின்னம் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே போட்டியிடுவதாக கூறியிருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி எங்களுடைய சின்னத்திலே நாங்கள் போட்டியிடுவோம். என்டிஏ கூட்டணியில் புதிய நீதி கட்சி தொடர்ந்து பயணிக்கும் என ஏ.சி. சண்முகம் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய நீதி கட்சி தொடர்ந்து போட்டியிடும். 6 தொகுதிகளை கேட்டிருக்கிறோம். தொகுதி பங்கீடு விரைவில் இறுதி செய்யப்படும் என்றும் ஏ.சி. சண்முகம் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பரபரப்பான அரசியல் சூழல் நிலவி வரும் நிலையில் கூட்டணி தொடர்பான கேள்விக்கு ஓ பன்னீர்செல்வம் இவ்வாறு பதிலளித்தார். தமிழ்நாட்டிற்கு வரும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டம் வெள்ளிக்கிழமையன்று நடைபெறவுள்ளது. இதில் அதிமுக, பாஜக, பாமக, அமமுக, தமாக, ஐஜேகே உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் பங்கேற்க உள்ளன. ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருந்த வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்தார். ஓ பன்னீர்செல்வத்தின் முடிவு என்னவென்பது குறித்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. முன்னதாக கூட்டணி தொடர்பான கேள்விகளுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என ஓ பன்னீர்செல்வம் பதில் கூறியிருந்தார். பின்னர் தை மாதம் முடிவதற்குள் கூட்டணி குறித்து அறிவிப்பேன் என அவர் தெரிவித்தார். இந்நிலையில் தேனி மாவட்டம் தென்கரை அக்ரஹார தெருவில் உள்ள தனது இல்லத்திலிருந்து போடிநாயக்கனூரில் உள்ள அலுவலகத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் புறப்பட்டுச் சென்றார். அப்போது செய்தியாளர்கள் கூட்டணி குறித்து கேட்ட கேள்விக்கு பொறுமையாக இருங்கள், சொல்கிறேன் என அவர் கூறினார்.
தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓபிஎஸ் வருவார் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சனாதன விவகாரத்தில் துணை முதலமைச்சர் குறித்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தார். குறைந்தபட்சம் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை குறைந்தபட்சம் துணை முதலமைச்சரின் மீது ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்து அதற்கான நடவடிக்கையை குறைந்தபட்சம் எடுத்திருக்கணும். முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலுமே சட்டத்திற்கு உட்பட்ட ஆட்சி நடத்துறாங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி அவருடைய ராஜினாமா கடிதத்தை வாங்கியிருக்கணும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ் இணைவார் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். ஆனால் ஓபிஎஸ் அண்ணனை பொறுத்தவரை ஒரு பெரிய ஒரு தலைவர், ஒரு பொறுமையின் உருவமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர், நல்ல ஒரு மனிதர், ஒரு சத்திய சோதனை எல்லாம் கடந்து நிற்கக்கூடிய ஒரு தலைவர். அரசியல் யாரோ சொன்னாங்க நிரந்தரம் என்பது எதுவும் இல்லைன்னு. அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் மிக முக்கியமான தலைவர், தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், நல்ல ஒரு மனிதர், நல்ல முடிவு அவர் எடுப்பார் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு. சட்டமன்ற தேர்தலில் விஜய் தனி பாதையில் பயணிப்பதாகவும் அண்ணாமலை கூறினார்.